இந்த ஒரு சின்ன பூமியில் எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்களே நமக்கு ஒரு பிரமிப்பான ஃபீலை கொடுக்கிறப்போ இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ்ல எடுக்கப்பட்ட பல புகைப்படங்கள் ஒரு ஆச்சரியமான ஃபீலை கண்டிப்பா நமக்கு கொடுக்கத்தான் செய்யுது. பிரபஞ்சத்துல எடுக்கப்பட்ட 10 ஆச்சரியமான விண்வெளி புகைப்படங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விண்வெளியின் 10 ஆச்சரியமான புகைப்படங்கள். பூமியில இருந்து 62 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற 67P சுரியுமோவ் கெராசிமன் கோன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த காமெட்டை ஆராய்ச்சி பண்றதுக்காக யூரோப்பியன் விண்வெளி நிறுவனம் ரொசட்டான்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு விண்கலத்தை அனுப்பி வைக்கிறாங்க. 2004ல தன்னோட பயணத்தை தொடங்கின இந்த விண்கலம் ஃபைனலா 2014ல தன்னோட இலக்கான அந்த காமெட்டை அடைஞ்சது. இந்த விண்கலம் தன்னோட பீலேன்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சின்ன லேண்டரை இந்த காமெட்ல தரையிறக்கி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு வால் நட்சத்திரத்துல லேண்ட் ஆன முதல் விண்கலம் இந்த ரொசட்டா விண்கலம் தான். இந்த ரொசட்டாவோட அந்த பீலே லேண்டர் காமெட்ல இருந்து ஆராய்ச்சி பண்றப்ப எடுத்த ஃபுட்டேஜ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதனால் வரைக்கும் ஒரு பிளானட் மற்றும் நிலவுல மட்டுமே லேண்ட் பண்ணி அதோட ஃபுட்டேஜை பார்த்த மனிதர்களுக்கு முதலா ஒரு வால் நட்சத்திரத்துல தர இறங்கி அதோட ஃபுட்டேஜை பார்த்தது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது. பல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மற்றும் பல குளிரான வாயுக்கள் ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மேக கூட்டங்கள் தான் நெபுலான்னு அழைக்கப்படுது. பட் இந்த மேக கூட்டங்களோட வடிவத்துக்கு ஏத்த மாதிரி பல வித்தியாசமான நெபுலா கேட்டகரிஸ் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டார்க் நெபுலா, டிஸ்க் நெபுலா, ஈகிள் நெபுலான்னு சொல்லி பல வித்தியாசமான ஷேப் ஆஃப் நெபுலாஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பட் அதுல ரொம்பவும் ஃபேமஸான ஒரு நெபுலா தான் இந்த கிராப் நெபுலா. பூமியில இருந்து 6523 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கிற இந்த கிராப் நெபுலா ஹபிள் டெலிஸ்கோப் மூலமா எடுக்க ரொம்பவே கிளாரிட்டியான நெபுலா போட்டோஸ்ல ஒண்ணு. பட் இந்த நெபுலாக்கு எதுக்காக கிராப் நெபுலான்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இந்த நெபுலா பாக்குறதுக்கு ஒரு நண்டோட வடிவத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய பிளானட் வியாழன் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் நம்ம சூரிய குடும்பத்திலேயே சேட்டனுக்கு அடுத்தபடியா அதிக நிலவுகளை கொண்டது ஜூபிட்டர் தான். கிட்டத்தட்ட 79 நிலவுகள் ஜூபிட்டருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. பட் அதுல 53 நிலவுகள் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. சோ ஜூபிட்டரை ஆராய்ச்சி பண்றதுக்காக நாசா மூலமா அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் தான் இந்த ஜூனோ. ஜூபிட்டரோட ஆர்பிட்ல இருந்து இந்த விண்கலம் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த விண்கலத்துக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில ஜூபிட்டரோட ஒரு சில நிலவுகள் கிராஸ் பண்ணத இந்த ஜூனோ விண்கலம் கேப்சர் பண்ணிருக்கு. பட் இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா ஜூனோ விண்கலம் கேப்சர் பண்ண இந்த ஃபுட்டேஜ்ல ஜூபிட்டரோட நிலவுகள் மட்டும் இல்ல ஜூபிட்டருக்கு மேல விழுந்த அந்த நிலவுகளோட ஷேடோஸும் இருந்திருக்கு. ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் ஹபிள் டெலிஸ்கோப்பை கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட 100 மடங்கு மங்கலான ஒரு ஆப்ஜெக்டை கூட இந்த ஜேம்ஸ் வெப்பால கிளியரா கேப்சர் பண்ண முடியும். சோ இந்த ஒரு பவர்ஃபுல்லான டெலிஸ்கோப் இந்த யூனிவர்ஸ் உருவாகிறப்போ ஏற்பட்ட முதல் வெளிச்சத்தை கேப்சர் பண்றதுக்காக அனுப்பப்பட்டது. சோ விண்வெளிக்கு போன இந்த டெலிஸ்கோப் தன்னோட அந்த 18 மிரர்ஸையும் அலைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன டெஸ்டிங்காக ஒரு போட்டோ எடுக்குது. பூமியில இருந்து 2000 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை போக்கஸ் பண்ணி எடுத்த இந்த போட்டோ வெறும் ஒரு டெஸ்டிங் போட்டோ தான். பட் இவ்ளோ லைட் இயர்ஸ் தூரத்துல எடுக்கப்பட்ட ஒரு டெஸ்டிங் போட்டோவே இவ்ளோ கிளாரிட்டியா இருக்கும்னு கண்டிப்பா நாசா விஞ்ஞானிகள் கூட எதிர்பார்க்கல. மேலும் ஒரு டெஸ்டிங் போட்டோவே இவ்ளோ கிளாரிட்டியா இருக்குன்னா ஜேம்ஸ் வெப் மூலமா ஃபுல் கெப்பாசிட்டியோட எடுக்க போற ஒரு போட்டோ எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. சூரியன்ல இருந்து வெளிவரக்கூடிய சோலார் விண்ட்ஸ் பூமியோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் அணுக்களோட கொலைட் ஆகிறது மூலமா அரோராஸ்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு விதமான கிரீன் கலர் லைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கிரீன் கலர் அரோராஸை பூமியோட நார்த் மற்றும் சவுத் போலுக்கு போனீங்கன்னா உங்களால கிளியரா பார்க்க முடியும். பட் நம்ம பூமியில மட்டும்தான் இந்த அரோராஸ் உருவாகுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய பிளானட்ஸான ஜூபிட்டர் அண்ட் சேட்டன்ல கூட இந்த அரோராஸை உங்களால பார்க்க முடியும். பட் பூமியில இருக்கிற மாதிரி இந்த அரோராஸ்லாம் கிரீன் கலர்ல இல்லாம ப்ளூ கலர்ல இருக்கும். ஹபிள் டெலிஸ்கோப் மூலமா எடுக்கப்பட்ட இந்த போட்டோஸ்ல ஜூபிட்டர் அண்ட் சேட்டனோட அரோராஸை உங்களால கிளியரா பார்க்க முடியும். பூமியில இருந்து 7000 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நெபுலா தான் இந்த ஈகிள் நெபுலா. இந்த நெபுலாக்குள்ள தான் பல இன்டர்ஸ்டெல்லார் கேஸ் மற்றும் டஸ்ட் ஒன்னா சேர்ந்த ஒரு தொகுப்பு நட்சத்திரங்களை உருவாக்குவதற்கு தேவையான பல மூலக்கூறுகளை தனக்குள்ள வச்சிருக்கிறதோட பல நட்சத்திரங்களையும் உருவாக்கிட்டு இருக்கு. அதுதான் ஹபிள் டெலிஸ்கோப் மூலமா எடுக்கப்பட்ட தி பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன். சோ இவைகள் என்னதான் தூசி மற்றும் வாயுக்கள் சேர்ந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் இவைகள் பார்க்கிறதுக்கு தூண் மாதிரி இருக்கிறதால தான் இவைகள் பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அழைக்கப்படுது.
இந்த பேர்ல கிரியேஷன்ங்கிறது பல சூரியன்களை உருவாக்குனதுக்கான அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த டஸ்ட்ல இருந்து தான் கிட்டத்தட்ட 8000 நட்சத்திரங்கள் உருவானதா சொல்லப்படுது. பூமியை தவிர்த்து மனிதர்கள் வாழ்வதற்கு ஏத்த மாதிரியான பல பிளானட்ஸ் மற்றும் நிலவுகள் ஆராய்ச்சி பண்ணப்பட்டு வருது. அதுல ரொம்பவும் முக்கியமான பிளானட்ஸ் தான் மார்ஸ், சேட்டனோட நிலவான என்செலடஸ் மற்றும் ஜூபிட்டரோட நிலவான யூரோப்பா. பட் இதுல யூரோப்பா ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். காரணம், இந்த யூரோப்பாவோட மேல்பரப்பு ஃபுல்லாவே பனிக்கட்டிகளால கவர் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் இந்த பனிக்கட்டிகளுக்கு கீழே தண்ணீர் இருக்கலாம்னும், சப்போஸ் தண்ணி இருந்தா அங்க ஏதாவது உயிரினங்களும் வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு நம்பிதான் இந்த யூரோப்பா தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணப்பட்டு வருது. ஜூனோ விண்கலம் அப்படி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் ஜூபிட்டரும் அதோட நிலவான யூரோப்பாவும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை எடுத்திருக்கு. சப்போஸ் யூரோப்பால உயிர்கள் வாழ முடிஞ்சதுன்னா மேபி ஃபியூச்சர்ல மனித இனம் இந்த ஒரு பிரம்மாண்டமான பிளானட்டுக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கலாம். நம்ம சூரிய குடும்பத்தோட மிக வெப்பமான கிரகம் வீனஸ் தான். பட் அது மட்டும் கிடையாது, நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதிக எரிமலைகளை கொண்ட ஒரு பிளானட்டும் வீனஸ் தான். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான எரிமலைகள் வீனஸ்ல இருக்கிறதா சொல்லப்படுது. பட் இவ்வளோ எரிமலைகள் இருந்தாலும் இந்த சூரிய குடும்பத்தோட மிக உயரமான எரிமலை இருக்கிறது வீனஸ்ல கிடையாது, மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகத்துல தான் ஒலிம்பஸ் மன்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய இந்த சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய எரிமலை இருக்கு. நாசாவோட எம்ஜிஎஸ் அண்ட் எம்ஓசி மூலமா எடுக்கப்பட்ட நம்ம எவரெஸ்ட் விட 3 மடங்கு மிக உயரமான ஒரு எரிமலையை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதிக நிலவுகளை கொண்டது சேட்டன் தான். கிட்டத்தட்ட 82 நிலவுகள் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் அதுல 53 நிலவுகள் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சோ சனி கிரகத்தை சுத்தி இருக்கிற அந்த வளையங்களை பார்க்க அழகா இருக்கிறப்போ அதை சுத்தி 83 நிலவுகள் வலம் வரதை பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கும்னு தான் சொல்லணும். நாசாவோட ஹபிள் டெலஸ்கோப் மூலமா எடுக்கப்பட்ட இந்த போட்டோல நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன டாட் எல்லாமே இந்த சேட்டனோட நிலவுகள் தான். நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த செகண்ட்ல கூட இந்த யூனிவர்ஸ்ல எத்தனையோ சூரிய குடும்பங்கள் உருவாகிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான மொமெண்ட் தான் 2014ஆம் ஆண்டு சிலில இருக்கக்கூடிய ஆல்மா அப்சர்வேட்டரி நிறுவனம் கேப்சர் பண்ணது. அது என்னன்னா, பூமியில இருந்து வெறும் 450 ஒளியாண்டுகள் தூரத்துல ஒரு சூரிய குடும்பம் உருவாகிறத இந்த நிறுவனம் கேப்சர் பண்ணது. இந்த போட்டோல HD 142527 அழைக்கப்படக்கூடிய ஒரு நட்சத்திரத்தையும் அதை சுத்தி நிறைய வளையங்கள் இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். இந்த வளையங்கள்ல இருந்து தான் மேபி ஃபியூச்சர்ல இந்த சூரியனுக்கான பிளானட்ஸ் உருவாகலாம்னு சொல்லப்படுது. அதனால் வரைக்கும் ஒரு சூரியனும் சூரிய குடும்பமும் எப்படி உருவாகுதுன்னு வெறும் தியரியா படிச்ச நமக்கு இந்த மாதிரியான ஒரு போட்டோ உண்மையிலேயே ஒரு பொக்கிஷம் தான். இப்போ நாம பார்த்த இந்த 10 போட்டோஸ்ல உங்களுக்கு எந்த போட்டோ ஒரு பிரமிப்பான ஃபீலை கொடுத்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்க தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.